அதிமுக பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் நாற்காலி அதுதாங்க ஒரே டார்கெட்டு. அது வேணும்னா வலிமையான கூட்டணி அமையணும். இப்ப அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் இருக்கு. இதுல என்ன பஞ்சாயத்துன்னா, பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்களும் ஒவ்வொருத்தரா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் ஆகட்டும், அமமுகவுடைய திரு டிடிவி தினகரன் ஆகட்டும். சரி, அப்ப முதலமைச்சர் நாற்காலிங்கிறது கனவாவே மாறிடுமோ ஒரு பயம் இருக்கு. அதை அடையணும் அப்படின்னா இங்க உட்கட்சிக்குள்ளார அனைவரும் ஒருங்கிணையணும். திருமதி வி கே சசிகலா, திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன் இப்படி அந்த வரிசையா நிக்கிறாங்க. அவங்கள உள்ள விட்டா பொதுச் செயலாளர் நாற்காலிக்கு ஆபத்து. ஏன்னா அங்கிருந்து தானே பவரை பறிச்சு இந்த பவர்ல எடப்பாடி உக்காந்தாரு. இப்ப அவங்க உள்ள வந்து அந்த நாற்காலியை டேக் ஓவர் பண்ணிட்டா எடுத்துக்கிட்டா. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அந்த நாற்காலி கனவெல்லாம் இல்ல, ஒருங்கிணைந்தா போதும்னு தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயம் வருமா வராதா, எப்படி விட முடியும்? ஆனா நிலைமை என்னன்னா, முதலமைச்சர் நாற்காலி, பொதுச் செயலாளர் நாற்காலி ரெண்டையும் காப்பாத்திக்கணும்னா ஏதாவது ஒன்றில் விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்னு செக் வைக்கிறாங்க. இதை சரி செஞ்சா மட்டும்தான் 10 தோல்வி பழனிசாமி என்பது முடிவுக்கு வரும். இல்லைன்னா அது 11 தோல்வி பழனிசாமி என்று மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு பயம் காட்டுறாங்க எதிரில் இருக்கக்கூடிய அந்த டீம்ங்க. ஸோ இந்த இரட்டை நாற்காலியும் காப்பாற்றிக் கொள்ள ரொம்ப கவனத்தோடு காய்களை எடுத்து வைக்கிறார் திரு எடப்பாடிங்கிறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள்.